ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரியல்மி இப்போ இந்தியாவில் அஃபிஷியலாகவே 2 ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ரியல்மி இப்போ இந்தியாவில் அஃபிஷியலாகவே ரியல்மி 3i அப்புறம் ரியல்மி எக்ஸ் அப்படிங்கிற 2 ஃபோன்ஸ் லான்ச் பண்ணாங்க. இந்த ரியல்மி எக்ஸ், இந்த ரியல்மி எக்ஸ் ஆல்ரெடி சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ அதே வேரியன்ட் தான் இந்தியாவிலையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு 6.53 இன்ச் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 91.2% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ண காரணம் இந்த ஃபோனில் நாச் எதுவும் இல்லை, பஞ்ச் ஹோல் கேமரா இல்லை, டாட் நாச் டிஸ்பிளே எதுவுமே கொடுக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே பாப்அப் மெக்கானிசம் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபோனோட ப்ராசரை பொறுத்த வரைக்கும் இங்கே ரியல்மி 3 ப்ரோவில் என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதே ஸ்னாப்ட்ராகன் 710 ப்ராசர் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்னாப்ட்ராகன் 710 ப்ராசரை பொறுத்த வரைக்கும் 10 நானோமீட்டர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கீழே வந்ததுனால பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது ஆல்ரெடி ரியல்மி 3 ப்ரோலையும் பார்த்துருந்தோம், அங்கேயும் நல்ல பவர் எஃபிஷியண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த ஃபோன்லேயும் இது நல்ல பவர் எஃபிஷியண்ட்டாக தான் இருக்கணும், நல்ல பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறோம். இங்கே ஒரு AMOLED பேனல் கொடுக்கறதுனால இங்கே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ரியர் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொண்டு வந்து ஒரு நல்ல விஷயம் தான், ஒரு பெரிய அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு ரேம் அண்ட் ஸ்டோரேஜ். இந்த ஃபோன் 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB RAM அப்புறம் 8GB RAM அப்படிங்கிற 2 வேரியன்ட். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 128GB ஸ்டோரேஜில் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு 120GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே SD கார்டு சப்போர்ட் கிடையாது. 120GBயே போதுமான அளவுக்கு தான், இதுக்கு SD கார்டு சப்போர்ட் தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே ரியர் கேமரா டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. சோனியோட IMX586 சென்சார், அதாவது 48 மெகாபிக்சல் சென்சார். இந்த ஃபோனோட சென்சார் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஃபோன்லேயும் அதே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அப்பேச்சரை பொறுத்த வரைக்கும் f1.7 அப்படிங்கிற மெயின் சென்சார் கொடுத்துருக்காங்க. செகண்டரி சென்சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மெகாபிக்சல் f2.4 டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. பாப்அப் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 16 மெகாபிக்சல் f2.0 செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை கவர் பண்ணுறதுக்காக சஃபேர் கிளாஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சஃபேர் கிளாஸ் கொடுக்கறதுனால இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்க்ராச்சஸ்லேருந்து இந்த ஃபோன் ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இங்கே 3765 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது காம்படிஷனை பொறுத்த வரைக்கும். மற்ற எல்லா ஃபோன்ஸுமே 4000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ரியல்மி 3 ப்ரோவில் கூட 4065 mAh கிட்ட பேட்டரி கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே பேட்டரியை கொஞ்சம் டவுன் ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரிக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது WOOC 3.0 ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இந்த ஃபோனில் இருக்குது. கூடவே 20 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் அடாப்டர் இந்த ஃபோனோட சேர்த்து வருது. ரியல்மி 3 ப்ரோலையும் இது வந்தது, இப்போ இந்த ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. பட் டிசைனை பொறுத்த வரைக்கும் ரியல்மி 3 ப்ரோ கம்பேர் பண்ணும்போது டிசைன் ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது கார்லிக் வேரியன்ட் அப்புறம் ஆனியன் வேரியன்ட் சொல்லியிருக்காங்க. கூடவே இங்கே ரியல்மி எக்ஸ் ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற கிஃப்ட் பாக்ஸும் கூடவே சேர்த்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க போலார் ஒயிட் அப்படிங்கிற வேரியண்ட்டை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை கஸ்டமைஸ் பண்ணி ஸ்பைடர்மேன் தீம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இங்கே லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் Android 5 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே இங்கே சொந்த OS ஆனால் ColorOS வெர்ஷன் 6 அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே பேஸ் வேரியண்ட் 16,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே இது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 19,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ஃபோனை லான்ச் பண்ணது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான், நல்ல ஹெவி காம்படிஷனாக தான் இருக்கும். கூடவே இந்த ஸ்பெஷல் எடிஷன் ஆனியன் கார்லிக் வெர்ஷன்லாம் கூடவே பார்த்தீங்கன்னா அது வந்து 8GB RAM 120GB ஸ்டோரேஜ் மட்டும் தான் கிடைக்கும். அதோட ப்ரைஸும் 19,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேன் ஸ்பெஷல் எடிஷனை பொறுத்த வரைக்கும் கூட 1000 ரூபா சேர்த்து 20,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஃபஸ்ட்டு சேலை பொறுத்த வரைக்கும் ஜூலை 24 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஸ்பெஷல் ஹேட் டு வெயிட் சேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 18 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நைட் 8 மணிக்கு தான் இந்த சேல் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் இவங்க லிமிட்டட் குவான்டிட்டி தான் வச்சுருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஸோ இந்த செக்மெண்ட்டில் இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எக்ஸ்ட்ரா ரெட்மி Note 7 Pro கம்பேர் பண்ணி எக்ஸ்ட்ரா 4000 தான் வருது தவிர மற்றபடி டே டு டே யூசேஜுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. ஒரு AMOLED பேனல் கிடைக்கி, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடைக்கி, பாப்அப் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் ஒரு அட்வான்டேஜ் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆட்ஸ் கிடையாது ColorOS 6ல். கூடவே பார்த்தீங்கன்னா இதோட மெயின் அட்வான்டேஜ் இந்த ஃபோனில் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து ஃபோனோட பாக்ஸ்லேயே சேர்த்து கொடுத்துருந்தாங்க. கூடவே Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. ரியல்மி இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குமோ நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். இப்போ எல்லாருக்குமே டவுட் வந்திருக்கும், ஸ்னாப்ட்ராகன் 710 பெஸ்ட்டாக 675 பெஸ்ட்டா அப்படின்னு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரியல்மி 3 ப்ரோ ரிவ்யூவிலேயே, நீங்கள் தாராளமாக அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இதுதான் ரியல்மி எக்ஸ். நெக்ஸ்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் ரியல்மி 3i. இந்த ஃபோன் ஆல்ரெடி ரியல்மி 3 ஃபோனை தான் ரீபிராண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ரியல்மி 3 ஃபோனை வந்து பாகிஸ்தானில் மற்ற கண்ட்ரீஸில் லான்ச் பண்ணும்போது P60 ப்ராசரோட தான் லான்ச் பண்ணாங்க. பட் இந்தியாவில் மட்டும் P70 ப்ராசரோட லான்ச் பண்ணாங்க. ஸோ அதே P60 ஃபோனை தான் இப்போ இந்தியா கிட்ட வந்திருக்காங்க. கூடவே டைமண்ட் கட் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், மற்றபடி பெருசாக ஒரு வித்தியாசமும் இல்லை. ஸோ அந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 7999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 9999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்குறதுக்கு ரியல்மி U1 நீங்கள் தாராளமாக வாங்கியிருக்கலாம். 9000 ரூபாய்க்கு தான் 3GB RAM 32GB ஸ்டோரேஜ். அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 25 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது, ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, P70 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் தாராளமாக அந்த ஃபோனை வாங்கலாம். பட் எனக்கு 8000 ரூபா பட்ஜெட் டைட்டாக இருக்குது, அதுக்கு மேலே ₹1 கூட என்னால் கொடுக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த ஃபோனை வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் எங்கள் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.